எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீசெக்சுவலைசிங் யுவர் பிரெயின் இஸ் அ சீக்ரெட் கோட் ஃபார் யுவர் சக்சஸ். டீசெக்சுவலைசிங் யுவர் பிரெயின் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கான்செப்ட் வந்து உங்க லைஃப்ல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட்டான கான்செப்ட் அப்படின்னு சொல்லப்படுறத விட, உங்க லைஃபையே மாத்தப் போற ஒரு கான்செப்ட் அப்படின்ற மாரி சொல்லலாம். டீசெக்சுவலைசிங் ஒரு பிரெயின் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கான்செப்ட்டுக்கான ஒரு உண்மையான மீனிங் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற இம்பல்சிவ் தாட்ஸ். நம்மளுக்குள்ள இருக்கிற இம்பல்சிவ் தாட்ஸ வந்து கண்ட்ரோல் பண்ணி, உங்க பவர ரீகெயின் பண்றதுக்கு பேர் தான் வந்து டீசெக்சுவலைசிங் ஒரு பிரெயின் அப்படின்ற மாரி சொல்லலாம். இந்த கண்ட்ரோல் பண்ண முடியாத இம்பல்சிவான தாட்ஸ் நம்ம எல்லாருக்குள்ளயுமே நெறைய இருந்துட்டு இருக்கும். நம்மளே அறியாம நெறைய இடத்துல கோவப்பட்டுட்டு இருப்போம். நம்மளே அறியாம தேவையில்லாம பேசிட்டு இருப்போம். இந்த மாரியான இம்பல்சிவான தாட்ஸ், இம்பல்சிவான ஆக்ஷன்ஸ்க்குல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குள்ளயுமே இருக்கிற காமனான ஒரு தாட் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய செக்சுவல் தாட்ஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். இந்த விஷயத்த நம்ம கண்ட்ரோல்குள்ள வச்சுக்கணும். இந்த விஷயத்த வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி, நம்ம ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லப்படுற ஆசை இங்க எல்லாருக்குள்ளயுமே இருந்துட்டு இருந்தாலுமே, அதிகமா கண்ட்ரோல் பண்ற ரீசனாலே இது வந்து அதிகமா வெளிப்பட்டுட்டே இருக்கும். இதுல நம்ம இம்பல்சிவா இருப்போம். நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு கடினமான ஒரு விஷயம் நம்ம மனசுல தோணிட்டே இருக்கும். இந்த விஷயத்த வந்து டீசெக்சுவலைசிங் யுவர் பிரெயின் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கான்செப்ட் மூலியமா நீங்க ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கலாம். மகாபாரதம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பஞ்ச பாண்டவர்கள் அப்படின்னு சொல்லப்படுற இந்த 5 பேர் சேர்ந்து கௌரவர்களா இருக்கிற 100 பேர வந்து தோற்கடிச்சுட்டாங்க. இத எப்படி கம்பேர் பண்றாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நாமும் நம்ம கிட்ட இருக்கிற பஞ்சபூத ஐ மீன் 5 சென்சஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். பஞ்சபூதங்கள் தான் 5 சென்சஸா நம்மளுக்குள்ள இருந்துட்டு இருக்கு. நம்மளுடைய ஐம்புலன்கள கட்டுப்படுத்துறது மூலியமா, நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது மூலியமா 100 விதமான ப்ராப்ளத்த நம்மளால சால்வ் பண்ண முடியும். 100 விதமான வித்தியாசமான ப்ராப்ளத்த கூட ஒரே சமயத்துல நம்மளால சால்வ் பண்ணி ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்போ நம்ம அந்த 5 சென்சஸ நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது மூலியமா. டோபமைன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம மூளையில சுரக்கப்படுற ஒரு குட் ஃபீலிங்கான ஒரு ஹார்மோன். இந்த ஹார்மோன் எப்பல்லாம் சுரக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து திருப்தி அடையும்போது சுரக்கும். நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து சந்தோஷப்படும்போது, ஓகேப்பா நான் அத பண்ணியிருக்கேன்னு சொல்லப்படுற ஆனந்தம் கிடைக்கும்போது சுரக்க ஆரம்பிக்கும். அப்போ இந்த விஷயம் இந்த டோபமைன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து 2 வகையா சுரக்கும். ஒண்ணு சீப் டோபமைன் அப்படின்ற மாரி சொல்லலாம். இன்னொன்னு வந்து ஹை வேல்யூ டோபமைன் அப்படின்ற மாரி சொல்லலாம். சீப் டோபமைன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு சீப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லப்படுறதுனா, நீங்க உங்களுக்கு புடிச்ச ஃபுட் அதிகமா சாப்பிடுறதா இருக்கலாம். அதிகமா சோசியல் மீடியால ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கிறதா இருக்கலாம். இல்ல வந்து உங்க ஃபிரெண்ட்ஸ் கிட்ட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கூடயே பேசிக்கிட்டு வெட்டியா இருக்கிறதா இருக்கலாம். இதெல்லாம் வந்து உங்க மனசுக்குள்ள ஒரு ஹாப்பினஸ கிரியேட் பண்ணி உங்களோட டோபமைன ஈஸியா சுரக்க வச்சுரும். ஆனா அதே சமயத்துல வந்து உங்க பிரெயின நீங்க டீசெக்சுவலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த டோபமைன் நீங்க எப்படி ஹை வேல்யூ டோபமைனா சுரக்க வைக்கலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, 1 ஹவர் நீங்க ஜிம்ம போய் வொர்க் அவுட் பண்றதா இருக்கலாம். இல்ல உங்களுக்கு பர்ப்பஸ்ஃபுல்லா உங்களுக்கு உங்களோட இம்ப்ரூவ்மென்ட்க்காக நீங்க புக் படிக்கிறதா இருக்கலாம். இல்ல நீங்க உங்க கோல நோக்கி போறதா இருக்கலாம். இது மூலியமாவும் டோபமைன் சுரக்க ஆரம்பிக்கும். அப்போ இந்த ஹை வேல்யூ டோபமைன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் எப்ப சுரக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க பிரெயின வந்து டீசெக்சுவலைஸ் பண்ணி வச்சிருக்கும்போது மட்டும் தான் சுரக்க ஆரம்பிக்கும். நீங்க தான் உங்களுக்கு ஒரு ஏடிஎம் மாரி. நீங்க உங்க பிரெயின் தான் வந்து ஏடிஎம் கார்ட் மாரி. உங்க பிரெயின் அப்படின்னு சொல்லப்படுற ஏடிஎம் கார்ட வச்சு ஏடிஎம்மா இருக்க உங்ககிட்ட இருந்து நீங்க என்ன வேணா எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்க ஒரு பிசினஸ் மேன் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்ல நீங்க உங்க கோல் நோக்கி போகணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்ல நீங்க நல்ல லைஃப் அமைச்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நல்ல லைஃப் பார்ட்னர் அமைச்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? எல்லாத்தையுமே அமைச்சுக்க முடியும். எல்லாத்தையுமே நீங்க உங்களுக்குள்ள இருந்து எடுத்துக்க முடியும். உங்க பிரெயின நீங்க உங்க கண்ட்ரோல்ல டீசெக்சுவலைஸ் பண்ணி வச்சிருந்தா. அப்படி டீசெக்சுவலைஸ் பண்ணி வச்சிருக்கும்போது 3 உன்னதமான விஷயம் உங்க வாழ்க்கையில நடந்தே தீரும். டிசிப்ளினா இருக்கலாம், பர்ப்பஸா இருக்கலாம், செல்ஃப் அவேர்னஸா இருக்கலாம். உங்க லைஃப்ல நடந்தே தீரும். ஸோ இந்த டீசெக்சுவலைசிங் யுவர் பிரெயின் இத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும். இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல உங்களுடைய கோல்ஸ் நீங்க உங்களுக்கு செட் பண்ற ஒரு ஷார்ட் டெர்ம் கோல்ஸா இருக்கலாம், லாங் டெர்ம் கோல்ஸா இருக்கலாம். அத அடையறது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ஒரு புளியங்கொம்பு மாரி. ரொம்ப ஈஸியா அடைய முடியாது. ஈஸியா எடுக்கிற விஷயத்த கூட இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நெறைய பேர் அடைஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம். அதிகமான சோசியல் மீடியா யூசேஜா இருக்கலாம். என்னப்பா அப்பப்போ சோசியல் மீடியா அப்படின்ற மாரி சொல்ற அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, சோசியல் மீடியா யூசேஜ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் இருக்கு. எவ்வளவு தூரம் நம்ம பயன்படுத்துறோமோ, அத பேஸ் பண்ணி தான் நம்ம பயன் அனுபவிக்க போறோமா, இல்ல வந்து நம்ம வந்து பாதிக்கப்பட போறோமா அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் இருக்கு. அப்ப அந்த சோசியல் மீடியாவ வந்து அதிகமா யூசேஜ் பண்றது மூலியமா, அதுவும் உங்களுக்கு ஒரு முக்கியமான டிஸ்ட்ராக்ஷனா மாற ஆரம்பிச்சுரும். இந்த ஒரு விஷயம் வந்து நீங்க ஏதாவது ஒரு விஷயம் புதுசா ஆரம்பிக்கிறீங்கன்னா, உடனே உங்களுக்கு சக்சஸ் வேணும், உடனே உங்களுக்கு பாராட்டு கிடைக்கணும், உடனே உங்களுக்கு ரெகக்னிஷன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லப்படுற அவசரத்தையும் உங்க மனசு ஏற்படுத்த ஆரம்பிக்கும். இதெல்லாம் தான் டிஸ்ட்ராக்ஷன் நான் சொல்ல வரேன். இந்த டிஸ்ட்ராக்ஷன்லாம் சமாளிச்சு உங்களுக்கு புடிச்ச விஷயத்த நீங்க அடைஞ்சே தீரணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க பிரெயின உங்க கண்ட்ரோல்ல எடுக்கிறது மூலியமா நிச்சயமா அத அடைய முடியும்.
அப்படி கண்ட்ரோல் எடுக்கணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்க பிரெயின டீசெக்சுவலைஸ் பண்ணணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அதில ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் வாட்சிங் பார்ன் அப்படின்ற மாரி சொல்லலாம். பார்ன் மூவிஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து கன்சியூம் பண்றத வந்து நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு வந்து உங்க பிரெயின் வந்து டீசெக்சுவலைஸ் ஆயிட்டே இருக்கும். ஒரு ரிசர்ச்ல என்ன சொல்றாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, அதிகமா பார்ன் மூவிஸ் கன்சியூம் பண்றவங்க, போர்னோகிராஃபி பார்த்துட்டு இருக்க பீப்பிள் வந்து அவங்களுடைய ஃபோக்கஸ் பயங்கரமா குறையுது. ஃபோக்கஸ் குறைஞ்சு ஆங்சைட்டி இன்கிரீஸ் ஆகுது அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஏன்னா ஃபோக்கஸ் குறையுது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ஒரு வீக்னஸா இருக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சாலுமே, இன்னொரு சைடு ஆங்சைட்டியுமே இன்கிரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து இன்னொரு வீக்னஸா நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சுரும். எப்பயுமே பதட்டமா இருக்கிறது. அதிகமா ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் கிரியேட் ஆவறதுக்கான காரணமும் கூட போர்னோகிராஃபி அதிகமா பார்க்குறது அப்படின்ற மாரி சொல்றாங்க. எல்லாத்தையுமே தாண்டி செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நம்ம இழக்க ஆரம்பிச்சுருவோம். அப்போ போர்னோகிராஃபி அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து பார்க்கறத நிறுத்திட்டா கூட நிறுத்திட்டா இந்த சென்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்டென்ட் நீங்க கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்க பிரெயின நீங்க டீசெக்சுவலைஸ் பண்ண முடியும். உங்களோட ஹாப்பினஸ நீங்க ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சப்போஸ் உங்க ஹாப்பினஸ உங்களுக்குள்ளயே வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நிச்சயமா நீங்க வந்து ஒரு ஹாப்பியான பெர்சனா இருக்கீங்க. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்களோ, நீங்க ஹாப்பியா ஃபீல் பண்ணீங்கன்னா, ஹாப்பியான மொமெண்ட்ஸ் தான் உங்க லைஃப்ல நடந்தே தீரும். ஹாப்பியான பீப்பிள நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்கன்றத மறந்துறாதீங்க. அது மூலியமா நீங்க வந்து உங்க பிரெயின டீசெக்சுவலைஸ் பண்றது மட்டும் இல்லாம, நீங்க ஒரு ஹாப்பியான பெர்சனா வாழ முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. 2வது விஷயம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சீஸ் செல்ஃப் பிளஷர் அப்படின்ற மாரி சொல்லலாம். செல்ஃப் பிளஷர் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் அகைன் என்னப்பா நீ என்ன பான் பத்தி பேசப் போற, மாஸ்டர்பேஷன் பத்தி பேசப் போற, இதுதானே செல்ஃப் பிளஷர்ன்னு சொல்லப் போற அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, இது மட்டும் நம்மளுடைய செல்ஃப் பிளஷர் கிடையாது. செல்ஃப் பிளஷர் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து உங்களுடைய கோவமும் உங்களுடைய செல்ஃப் பிளஷர் தான். உங்களுடைய வெஞ்சன்ஸும் உங்களுடைய செல்ஃப் பிளஷர் தான். நீங்க யாரையோ ஒருத்தர பழி வாங்கணும், யாரையோ ஒருத்தர போட்டியா நினைக்கிறீங்கன்னா, அதுவும் உங்களுடைய செல்ஃப் பிளஷர் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த மாரியான ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து கூட நீங்க வெளிய வர்றது டீசெக்சுவலைஸ் பண்றது தான் உங்க பிரெயின. ராமாயணம் அப்படின்னு சொல்லப்படுற மிகப்பெரிய காவியம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ராமாயணத்துல வந்து ராவணன் அப்படின்னு சொல்லப்படுற கேரக்டர் நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு வில்லன் கேரக்டர் தான். ஆனா அந்த கேரக்டரோட அந்த வடிவமைப்பா இருக்கலாம், அந்த கேரக்டர பத்தி பேசுற விஷயங்களா இருக்கலாம், நம்மள ரொம்ப வந்து ஈர்க்கும். கரெக்ட்டுங்களா? இந்த ராவணன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கேரக்டர் வந்து ஒரு டைம் பயங்கரமான கோவத்துல இருக்கிறாரு. அவங்க அண்ணன் குபேரன் கிட்ட இருக்கிற மாரி என்கிட்ட நெறைய விஷயங்கள் இல்லையே. அவங்க அண்ணன் குபேரன் கிட்ட வந்து தங்க புஷ்பக விமானம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஃப்ளையிங் ஏர்கிராஃப்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம சூப்பரா ஒரு சிட்டிய கட்டி ஆண்டுட்டு இருக்காரு. இதனால அவர் ஓவரா தாண்டாண்ட திமிர்ல இருக்காரு. இந்த திமிரன அடக்கி அவர போர் செஞ்சு, ஜெயிச்சு அவர வந்து வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லப்படுற ஆசை ராவணனுக்கு அதிகமா வருது. இந்த கோவத்திலேயே வந்து அவருடைய அரண்மனைய விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அந்த டைம்ல அவங்க அம்மா என்ன பண்றாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, "தயவு செஞ்சு இப்ப போருக்கு போகாத. அமைதியா உட்கார்ந்து மெடிடேட் பண்ணு" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. ராவணன் வந்து என்னதான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பெர்சனா இருந்தாலும், தான் எடுக்கிற முடிவு தான் கரெக்ட்ன்னு நம்புனா கூட, அவங்க அம்மா சொல்ற வார்த்தைக்கு மறு பேச்சே பேச மாட்டாரு. அப்படியே கேட்பாரு. அந்த அளவு அம்மா மேல அந்த ரெஸ்பெக்ட் வச்சிருக்கிறதுனால, அவங்க அம்மா சொல்றத அப்படியே கேட்க ஆரம்பிச்சாரு. அப்ப என்ன நடக்குது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவருடைய மெடிடேஷன் பவர் மூலியமா அவர் வந்து நியூட்ரலைஸ் ஆகுறாரு. அவருடைய கோவம் குறைய ஆரம்பிக்குது. அவருடைய வெஞ்சன்ஸ் குறைய ஆரம்பிக்குது. அவருடைய மொத்த எமோஷன்ஸும் நியூட்ரலைஸ் ஆன அப்புறமா லாஜிக்கலா திங்க் பண்ண ஆரம்பிக்கும்போது மட்டும் தான் போர் புரிய போக ஆரம்பிக்கிறார். ஜெயிக்கவும் செய்றாரு. அப்போ நம்பளுக்கு ஏற்படுற இம்பல்சிவான தாட்ல ஒரு கோவமா இருக்கலாம். டக்குனு போய் யார கத்திட்டோம்னா நம்ம ப்ளஷர் ஆயிடுவோம். அப்பாடா என் மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த கோவம் ஏன் வருது அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நம்ம திங்க் பண்ணி அத நம்ம கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அதுவும் பிரெயின டீசெக்சுவலைஸ் பண்றதுக்கு ஈக்குவலான ஒரு ஹாப்பினஸ் நம்மளுக்கு குடுக்க ஆரம்பிக்கும். நம்மளுடைய பர்ப்பஸ் ஒரு ஒரு மீனிங்ஃபுல்லான அர்த்தமான காரியங்கள நம்மளோட எனர்ஜிய வந்து செலுத்த வைக்கும் நம்மள. நம்ம எனர்ஜிய நம்ம எங்க செலுத்திட்டு இருக்கோம்ன்றத பேஸ் பண்ணி தான் நம்ம லைஃப் முடிவாகும். கரெக்ட்டுங்களா? அப்போ நம்ம மீனிங்ஃபுல்லான ஒரு விஷயத்துல உங்க எனர்ஜிய செலுத்துறீங்களா? மீனிங்ஃபுல்லான ஒரு விஷயத்த யோசிக்கிறீங்களா? மீனிங்ஃபுல்லான ஒரு விஷயத்த பேசுறீங்களான்னு பார்த்து செயல்படுறது மூலியமா கூட, உங்க பிரெயின நீங்க டீசெக்சுவலைஸ் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. 3வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் யுவர் பர்ப்பஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். கலங்கரை விளக்கம் இருக்கிற தூரத்துல ஒரு படகு போயிட்டு இருக்கு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த கலங்கரை விளக்கத்து மூலியமா லைட் ஹவுஸ் மூலியமா டைரக்ஷன்ல போகுதுன்னா, அந்த படகு நிச்சயமா போய் சேர வேண்டிய இடத்துக்கு கண்டிப்பா போய் சேர்ந்துரும். ஆனா அதே சமயத்துல கலங்கரை விளக்கமே இல்ல அப்படின்னா, படகுக்கு வழியும் தெரியாது. இருட்டுல படகு எங்கேயாவது எங்க போகுதுன்னே தெரியாம போயிட்டு இருக்கும். அந்த கலங்கரை விளக்கம் தான் நம்ம லைஃப்ல நம்மளோட பர்ப்பஸ் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. நீங்க உங்க லைஃப் வாழ ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு இந்த விஷயத்த செய்யணும்னு ஆசையா இருக்கும். நீங்க இந்த மாரியான ஒரு மனிதனா வாழ ஆசைப்படுவீங்க. இல்ல நீங்க ஏதோ ஒரு கோல் வச்சிருப்பீங்க. இந்த மாரி பீப்பிள் உங்கள ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நீங்க ஆசைப்படுவீங்க. இதெல்லாம் நீங்க யோசிச்சீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அதுதான் உங்களுடைய கலங்கரை விளக்கம். அதுதான் உங்களுடைய பர்ப்பஸ். அப்போ அந்த பர்ப்பஸ நீங்க ப்ராப்பரா ஃபைண்ட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க உங்க பிரெயின ஈஸியா டீசெக்சுவலைஸ் பண்ணிடலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா உங்களுக்குள்ள எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்ல, எந்த ஒரு பர்ப்பஸுமே இல்ல அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அகைன் உங்க எனர்ஜி வந்து செக்சுவல் தாட்ஸ் மூலியமாவும், உங்களுடைய இம்பல்சிவான தாட்ஸ் மூலியமாவும் தேவையில்லாத ஒரு இடத்த நோக்கி போயிட்டு இருக்கும். ஆனா அதே சமயத்துல எனக்கு இத விட அது முக்கியம். நான் இதோட ஒரு பெரிய கோல நோக்கி போயிட்டு இருக்கேன். என்னுடைய இந்த தாட்ஸ விட என்னுடைய பர்ப்பஸ்ஃபுல் தான் எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு
அதை விட நீங்க உங்களுடைய பானா இருக்கலாம், உங்களுடைய ஆங்கரா இருக்கலாம், இல்ல உங்களுடைய வெஞ்சன்ஸா இருக்கலாம், உங்களுடைய செக்சுவல் தாட்ஸா இருக்கலாம். அதை விட உன்னதமான விஷயம் என் வாழ்க்கையில இருக்குன்னு சொல்லிட்டு அதை நோக்கி போக ஆரம்பிச்சீங்கன்னா, இங்க நீங்க செலுத்துற எனர்ஜிய ஃபுல்லா அங்க செலுத்த ஆரம்பிப்பீங்க. அங்க அதிகமா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்க லைஃப்ல நீங்க உங்க பிரெயின டீசெக்சுவலைஸ் பண்ணி ஒரு சக்சஸ்ஃபுல்லான பெர்சனா மாற முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவாய்ட் சாஃப்ட் போர்ன் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஒரு 20 இயர்ஸ் பேக் அதாவது ஒரு 2 ஜெனரேஷன் முன்னாடி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சாஃப்ட் பான் அப்படின்னு சொல்லப்படுற இந்த வார்த்தைக்கான மீனிங் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு பத்திரிக்கையோட நடுப்பக்கம் அப்படின்ற மாரி சொல்லலாம். குங்குமமா இருக்கலாம், குமுதமா இருக்கலாம், ஆனந்த விகடனா இருக்கலாம். அந்த பத்திரிகைகள்ல வர நடுப்பக்கத்துல வந்து ஒரு நடிகையோடைய ஒரு கிளாமரஸான ஒரு புகைப்படம் இருக்கும். அதுதான் வந்து சாஃப்ட் பானா இங்க நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். அந்த ஜெனரேஷன்ல வாழ்ந்த பீப்பிள் 90ஸ் கிட்ஸ் எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியா ஃபீட்ஸா இருக்கலாம், இன்ஸ்டா ஃபீட்ஸா இருக்கலாம், Facebook ஃபீட்ஸா இருக்கலாம். சாஃப்ட் பார்ன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து கிளாமரஸா ஆக்ட் பண்றதா இருக்கலாம், கிளாமரஸா டான்ஸ் ஆடுறதா இருக்கலாம். இந்த விஷயங்கள்லாம் அதிகமா நடந்துட்டே இருக்கும். இத பார்க்குற பீப்பிள்க்கு அது எப்படி தோணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சின்னதா ஒரு டீ அடிச்சா மாரி தானே. நம்ம ரொம்ப இன்வால்வ் ஆகலையே. லைட்டா வந்து நம்மள பிரெயின ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வரலாம். நம்மளுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கு. லைட்டா 2 ரீல்ஸ் பார்த்தோமா, லைட்டா சாஃப்ட் பார்ன் பார்த்தோமா, அது மூலியமா போயிடலாம்னு சொல்லி நெனச்சிட்டு இருக்கும்போது, இந்த சாஃப்ட் பார்ன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த விஷயம் கூட உங்க பிரெயின்ல வந்து உங்கள டெஸ்ட் பண்றதுக்கான ஒரு விஷயம். ஆட்டோமேட்டிக்கா இது கூட உங்க பிரெயின வந்து செக்சுவலைஸா மாத்த ட்ரை பண்ண ஆரம்பிக்கும். சப்போஸ் நீங்க பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்க, இல்ல நீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு என்டர்டெயின்மென்ட் தேவை அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, மோட்டிவேஷனான வீடியோஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். நல்ல புக்ஸ் படிக்க ஆரம்பிக்கலாம். இல்ல குக் வித் மாரியான நெறைய சூப்பரான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. புக்ஸ் வந்து ஆடியோ புக்கா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெறைய செல்ஃப் ஹெல்ப் புக்லாம் வந்து ஆடியோவா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அத கேட்கிறதா இருக்கலாம். இந்த மாரியான விஷயத்த உங்களோட பிளஷரா ஒரு ரெஃப்ரெஷ்மென்ட்டா வச்சுக்கிறது மூலியமா, உங்களோட சாஃப்ட் பார்ன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நீங்க அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அத நீங்க அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்க பிரெயின் டிஃபால்ட்டாவே வந்து டீசெக்சுவலைஸ் ஆயிடும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஃபோக்கஸ் ஆன் இன்வார்ட் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. நம்ம எல்லாருமே வந்து வெளியில இருக்க எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்மள சுத்தி என்ன நடக்குது? நம்ம ஃபேமிலி என்ன நடக்குது? நம்ம ஆஃபீஸ்ல என்ன நடக்குது? நம்ம லைஃப்ல வந்து சுத்தி இருக்க பீப்பிள் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஆனா இது எல்லாமே எதுவுமே நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. நம்ம ஃபேமிலி நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. நம்மள சுத்தி இருக்க பீப்பிள் எப்படி பேசுறாங்க, என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயம் நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. நம்ம வேலை செய்ற இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயம் நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. ஆனா, நாம ஒரு விஷயத்த கண்ட்ரோல் பண்ணலாம். நம்மள கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்போ நீங்க உங்கள இன்டர்னலா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சு, உங்கள கண்ட்ரோல் பண்றதுக்கான டெக்னிக்க நீங்க வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்கள எப்படி காமா வச்சுக்கிறதுன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உங்க கிட்ட இருக்கிற பொருட்களுக்கு கிராட்டிட்யூட் நன்றி உணர்வு செலுத்த ஆரம்பிச்சீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்க பிரெயின் வந்து டீசெக்சுவலைஸ் ஆயிடும். வெளியில இருக்கிற தேவையில்லாத விஷயத்தலாம் வந்து யோசிச்சு, யோசிச்சு டென்ஷனா ஆகுறதுனால தான் நம்மள பிரஷர் ஃப்ரீ ஆக்குறதுக்காக, இந்த விஷயத்த வந்து செக்சுவல் தாட்ஸா இருக்கலாம், இல்ல வேற சில போர்னோகிராஃபி ஆக்டிவிட்டியா இருக்கலாம். அதுல வந்து அதிகமா ஈடுபடலாம். அது மூலியமா ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகுதுன்னு சொல்லிட்டு இங்க நெறைய பேர் யோசிச்சு போயிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, நம்ம இன்டர்னலா யோசிக்க ஆரம்பிப்போம். இன்டர்னலா நம்மள அப்படியே பீஸ்ஃபுல்லா வச்சுக்க ஆரம்பிப்போம். மத்தவங்க பேசுறத வந்து நம்ம பெர்சனலா எடுத்துக்காம எப்படி இருக்கோம்னு சொல்லப்படுற விஷயத்த கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்க வாழ்க்கையில வர எந்த ஒரு தடைகளா இருந்தாலுமே கூட சரி, அது வந்து உங்கள உங்கள டெஸ்ட் பண்ற விஷயமா இருக்கலாம், உங்க திறமைய டெஸ்ட் பண்ற விஷயமா இருக்கலாம், இல்ல உங்களோட எமோஷனல் இன்டெலிஜென்ஸ டெஸ்ட் பண்ற விஷயமா இருக்கலாம். எல்லாத்துலயுமே நீங்க ஜெயிக்க முடியும். உங்க பிரெயினையும் நீங்க டீசென்ட்ரலைஸ் பண்ணி ஒரு சக்சஸ்ஃபுல்லான பெர்சனா மாற முடியும். ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, பிரியாரிடைஸ் யுவர் செல்ஃப் இம்ப்ரூவ்மென்ட் அப்படின்ற மாரி சொல்லலாம். கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம் அப்படின்னுவாங்க. ஒரு எம்ஜிஆர் சாருடைய ஒரு சாங் இந்த மாரி ஒரு லைன்ஸ் வரும். அப்ப இந்த கடமையா இருக்கலாம், கருணையா இருக்கலாம், பொறுமையா இருக்கலாம். இந்த 3 விஷயத்தையுமே உங்க லைஃப்குள்ள நீங்க கொண்டு வந்துட்டே இருக்கீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க தலைவனா கூட மாறலாம். லீடர்ஷிப் குவாலிட்டிய வளர்த்துக்கலாம். உங்களுக்கான ரெஸ்பெக்ட்டா இருக்கலாம். நீங்க கிரியேட் பண்ற விஷயமா இருக்கலாம். நீங்க மத்தவங்க உங்கள எப்படி நடத்தணும்னு நினைக்கப்படுற விஷயத்தலாம் நீங்க முடிவு பண்ணலாம் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். அதுக்கு நீங்க உங்க செல்ஃப் இம்ப்ரூவ்மென்ட்ட பிரையாரிடைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி பிரையாரிடைஸ் பண்றீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய பிரெயின் வந்து டீசெக்சுவலைஸ் ஆயிடும். அது மூலியமா நீங்கள உங்கள ஒரு சக்சஸ்ஃபுல்லான பெர்சனா மாத்திக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ எண்டாவது வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, என்னப்பா சொல்ல வர? ஃபைனலா எல்லாரையுமே சாமியார் ஆக்க சொல்ற. சாமியாரா போ சொல்றியா? எதுவுமே பார்க்கக்கூடாது. எந்த ஒரு ப்ளஷரையுமே என்ஜாய் பண்ணக்கூடாது. எப்படியுமே இருக்கக்கூடாது அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, நான் அப்படி சொல்ல வரல. இந்த உலகம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து உங்களுக்கான ஒரு விஷயம். உங்களுடைய வீடு. இந்த மொத்த உலகமும் நம்மளுடைய வீடு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்திருக்கோம். இது ஒரு கேம் மாரி நீங்க திங்க் பண்ணி பாருங்களேன். நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு லைஃப் தான் இருக்கு. கேம்ல ஆக்சுவலா 3 லைஃப் அப்படி இருக்கும். நமக்கு ஒரே லைஃப் தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்னென்ன மாரியான ஒரு ப்ளஷர்லாம் நம்ம என்ஜாய் பண்ண போறோம். ஒரு அற்பத்தரமான ப்ளஷர்ஸா இருக்கலாம். மத்த பீப்பிள ஹர்ட் பண்றதா இருக்கலாம். நம்மளுக்கு புடிச்ச விஷயத்த அதிகமா சாப்பிடுறதா இருக்கலாம். அதிகமா நம்ம டைம் வேஸ்ட் பண்றதா இருக்கலாம்.
இல்ல வேற சில மோசமான ஆக்டிவிட்டில ஈடுபடுறதா இருக்கலாம். இது மூலியமாவும் நம்ம வந்து நம்ம லைஃப்ப யூஸ் பண்ணலாம். அதே சமயத்துல ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட்டான பெர்சனா இருந்துகிட்டு நம்மளுடைய கோல்ஸ் அச்சீவ் பண்ணிட்டு, அது மூலியமா நம்ம வந்து ஒரு மத்த பீப்பிள் கிட்ட ரெஸ்பெக்ட்ட வாங்கிக்கிறதா இருக்கலாம். இது மூலியமாவும் நம்ம லைஃப்ல உபயோகப்படுத்துறதா இருக்கலாம். ஸோ நம்ம எப்படி உபயோகப்படுத்த போறோம்னு சொல்லப்படுறது நம்ம கையில தான் இருக்கு. அப்படி நம்ம கையில இருக்கிற அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உன்னதமான விஷயம்னா நம்ம பிரெயின் மட்டும் தான். அந்த பிரெயின உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்க பிரெயின டீசெக்சுவலைஸ் பண்ணணும். டீசெக்சுவலைஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து சுத்தமா எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே இல்லாம இருக்கணும். பிளஷரே இல்லாம இருக்கணும்னு சொல்ல வரல. எக்ஸ்ட்ரீமுக்கு போகாம இருந்து உங்க கண்ட்ரோல் உங்க கையில வச்சுக்கிறது மூலியமா, உங்க லைஃப் வந்து வேற லெவல்ல ஒளிமயமான எதிர்காலமா உங்களால மாத்த முடியும்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.